Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல important articles ஒரு 2-3 தான் இருக்கு. The OpenNet page is dominated by the assembly polls news. So I'll just give you a gist of what are the things in the articles. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article of today. India does have a refugee problem. இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ரெஃப்யூஜி ப்ராப்ளம் பற்றி நம்ம நிறையா விஷயம் பார்த்துருப்போம். ரெஃப்யூஜிஸ் விடணுமா விடக்கூடாதா, ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து வரணுமா வரக்கூடாதா, அந்த மாதிரி நிறைய எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம். அவங்கள ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் நம்ம அவங்கள இண்டக்ட் பண்ணுறதா நல்லது, அந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம். இல்லை அப்படி வந்தாங்கன்னா இதில் செக்யூரிட்டி த்ரெட் நிறையா இருக்குது, வரக்கூடாது, கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம். இந்த ஆர்டிக்கல் இது ரெண்டுமே கிடையாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஃப்யூஜி, இல்லீகல் மைக்ரன்ஸ், இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஒன்று கிடையாது. அடைக்கலம் தேடி வரவங்க ரெஃப்யூஜிஸ், ஆனால் ஒரு நாட்டுக்கு தெரியாமல் அந்த நாட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணுறவங்க இல்லீகல் இமிக்ரன்ஸ். இது ரெண்டுக்கும் ப்ராப்பரான டெஃபினிஷனே இல்லை. இதுதான் இந்தியாவில் இருக்க மேஜர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. In any case, refugee flows to India are unlikely to end any time soon. அதாவது இப்போதைக்கு அது முடிய போகிற விஷயமும் கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. பங்களாதேஷாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன ப்ராப்ளம்னாலும் there are inflow of refugees there. ஸோ இதுக்காக geopolitical, economic, ethnic and religious contexts of the region நம்ம என்ன ஏது அப்படின்றத பார்க்கணும். Urgent need today to clinically address the issue. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் கேட்டாங்கன்னா இன்ட்ரோவில் எழுதுறதுக்கு இந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம். We have to clinically address the issue of refugee protection in India and put in place appropriate legal and institutional measures. Legal measures னு ஏன் சொல்றாங்கங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இல்லீகல் இமிக்ரேஷன் ஃப்ரம் நெய்பரிங் கண்ட்ரீஸ் டு இந்தியா மஸ்ட் எண்ட் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லீகல் மைக்ரேஷன் இஸ் அ த்ரெட் டு த சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் ஆஃப் எனி கண்ட்ரி. பிகாஸ் இப்போ வந்து ஒரு 100 பேர் இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, ஆனால் திடீர்னு ஒரு 200-300 பேர் ரெஃப்யூஜிஸே வராங்கன்னா அந்த இடத்துல இருக்க பேட்டர்னே மாறிடும். கொஞ்ச நாள் கழிச்சு, சில வருஷம், ஒரு 10 years கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாமினேட்டிங் பீப்புள் ஆகிடுவாங்க. அவங்க பேசுகிறது தான் லாங்குவேஜ் ஆஃப் த லேண்ட் ஆயிரும். அவங்க சைட்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சு யார் வந்து சன் ஆஃப் த சாயில், யார் அதுக்கப்புறமா வந்தவங்க, அந்த டிஃப்ரென்சியேஷனே இல்லாமல் போயிடும். ஸோ சோஷியல் ஃபேப்ரிக் வில் கெட் அஃபெக்டட் with potential security implication. நிறைய பேர் ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லி டெரரிஸ்ட்டுமே அந்த நேமில் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. The issue of refugees tend to get subsumed or at least relegated to the back burner, neither of which do justice to the helpless people. ஒன்று நம்ம அவங்கள அந்த ப்ராப்ளமை கண்டுக்காமலே விட்டுடுறோம், இல்லைனா அவங்க வரதே தப்பு அந்த மாதிரி நம்ம சொல்லி அவங்கள வர விடாமல் பண்ணிடுறோம். இது ரெண்டுமே ரெஃப்யூஜிஸ்க்கு நல்லது கிடையாது. Now, much debate in the country is about illegal immigrants, not refugees. The two categories tend to be bunched together. Illegal migrants-ங்கிறவங்க வேற, refugees-ங்கிறவங்க வேற. நம்ம மோஸ்ட்லி போராடுறது யாரெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் illegal migrants. We have jumbled up the two issues over time. Our policies and remedies to deal with these issues suffer from lack of clarity as well as policy utility. இது ரெண்டுலையுமே இதுதான் ப்ராப்ளம். நம்ம இன்னமுமே நியூஸ் பேப்பர்லேயுமே இந்த டேர்ம்ஸ் அந்த டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிடுறாங்க. வேரியஸ் பொலிட்டீஷியன்ஸுமே இல்லீகல் மைக்ரன்ஸ் சொல்கிறாங்களா, ரெஃப்யூஜிஸ் சொல்கிறாங்களா, இது ரெண்டு பேருமே நமக்கு தெரியலை. இப்போ வேலை தேடி வரவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னு கொலோக்கியலாக சொல்கிறேன், யாரோ ஒருத்தவங்க எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு ஹெல்ப் கேட்குறவங்க ரெஃப்யூஜிஸ். ஓகே, நம்ம வீட்டில் ஓட்டை பிரிச்சுட்டு கீழே விழுகிறவங்க இல்லீகல் மைக்ரன்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனை ஃபஸ்ட்டு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க யாருக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். As per Indian law, both categories of people are viewed as one and the same and covered under Foreigners Act. Legal basisல பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரன்ஸாக இருக்கட்டும், ரெஃப்யூஜிஸ், இவங்க ரெண்டு பேருமே they are covered under 1946 Foreigners Act. அந்த ஆக்டோட டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா foreigner means a person who is not citizen of India. அவ்வளோதான். ஸோ இந்த ஆக்ட்லேயே இந்தியாவில் இருக்கிறதே ஒரே ஒரு ஆக்ட் தான் ஃபார் போத் ஆஃப் தெம். அதுவுமே கிளியராக இல்லை. There are fundamental differences between illegal immigrants and refugees, but India is legally ill-equipped to deal with them separately due to lack of legal provisions. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதுறீங்க மெயின்ஸ்லனா இந்த பாயிண்ட் இருந்தே ஆகணும். நமக்கு லீகலாக ஒரு டெஃபினேஷனே கிடையாது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஃப்யூஜி அண்ட் இல்லீகல் மைக்ரன்ஸ். India is not a party to 1951 Refugee Convention and 1967 Protocol, the key legal documents pertaining to refugee protection. அப்போ இத்தனை நாளாக நமக்கு வராமலா
இருந்தாங்க, வராமல் இருந்தாங்க. நம்ம தோன்றப்போ ஐயோ பாவம்னு நினைக்கும்போது நம்மளா வந்து சரி ஓகே உள்ளே வரலாம் ரெஃப்யூஜிஸ், திடீர்னு இல்லை நீங்கள் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி லீகலாக நம்ம ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனும் சைன் பண்ணலாம், நமக்குள்ளேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் சச் லீகல் ஃப்ரேம்வொர்க் நீட்ஸ் பாலிசி ambiguity whereby India's refugee policy is guided primarily by own political utility. வரணும்னு அங்கே இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு மைக்ரன்ஸ் வராங்கன்னா வரணும்னு அந்த லோக்கல் பீப்புள் நினச்சாங்கன்னா அவங்கள விடுறது, வரக்கூடாதுன்னு லோக்கல் பீப்புள் ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கள விட மாட்டாங்க, அவ்வளோதான். இது எல்லாமே பொலிட்டிக்கல் பேசிஸில் தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The absence of a legal framework increases the possibility of the domestic politicization of refugee protection and complicates its geopolitical fault lines. அதாவது இப்போ லோக்கலாக இப்போ அந்த ஊரோட மினிஸ்டரோ எம்பியோ அவங்க நினச்சி இல்லை இவங்க வரக்கூடாது, இவங்க வந்தாங்கன்னா மக்கள் எதுவும் இப்போ எலெக்ஷன் வருது, நிறைய பேர் வர்றது மக்களுக்கு பிடிக்கல, அதை நம்ம இப்போ பண்ணோன்னா நமக்கு ஓட்டு வராது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு சின்ன டொமெஸ்டிக் இஷ்யூ வந்து அதை பொலிட்டிசைஸ் பண்ணி அது வந்து ஒரு ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே மாறிடுது. பிகாஸ் இட் இஸ் பிட்வீன் two countries. The absence of a clearly laid down refugee protection law also opens door for geopolitical consideration while deciding to admit refugees or not. அதனால ஒரு law இல்லாததுனால என்ன நடக்குது அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம், நம்ம விடவும் செய்யலாம் விடாமலும் போடலாம், அந்த மாதிரி இருக்கு. இப்போ ரீசெண்டாக மியான்மர்லேருந்து நிறைய பேர் வந்து வந்தாங்க. அப்போ வந்தப்போ நம்மளோட கன்சர்ன்லாம் என்னவா இருந்ததுன்னா இப்போ நம்ம அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா மியான்மர் கவர்மெண்ட் கோவம் ஆயிடும். மியான்மர் கவர்மெண்ட் கோவம் ஆச்சுன்னா what will do is it will move more towards சைனாக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால இப்போ நம்ம இந்த ரெஃப்யூஜிஸை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, இதுதான் நம்ம கன்சர்னாக இருக்குது. If New Delhi had domestic legislation regarding refugee, despite not being signatory, நம்ம அந்த 1951 refugee conventionக்கு 1967 ப்ரோட்டோகால்க்கும் நம்ம சிக்னேட்டரியாக இருந்தால் தான் இதை பண்ணணும்னு இல்லை. நமக்கே ஒரு டொமெஸ்டிக் லா இருந்திருந்து நம்ம அதுபடி பண்ணியிருந்தோம்னா நம்மளால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். எங்கள் லா படி இதெல்லாம் இவங்களெல்லாம் நாங்கள் அட்மிட் பண்ணலாம், அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். நம்மகிட்ட ஒரு லா இல்லாததுனால இப்போ நம்ம அட்மிட் பண்ணால் மியான்மர் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக போய் மியான்மர் will get close with China, that will become bad for India. இப்படி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. A proper interpretation of the text of the 1951 convention and less than perfect western practice of refugee protection could lead to conclude that a country like India, given its track record of refugee protection as well as vulnerable geopolitical and social economic situation, need not unreservedly accede to the convention and the protocol the way it currently stand. அதாவது நம்ம இது வரைக்கும் நிறைய ரெஃப்யூஜிஸ்க்கு நம்ம அடைக்கலம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். There are many people இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா the population is actually very big. அதாவது refugee share of population is comparatively higher. அப்படி இருக்கும்போது we could have a proper definition அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. The definition of refugees in 1951 convention only pertains to the violation of civil and political rights but not economic rights of individuals. For instance, யாரெல்லாம் refugee சொல்லுவோமோ யாரோட political rights violate ஆயிருக்கோ, economic rights violate civil rights violate ஆயிருக்கோ அவங்களாம் தான் refugee. economic rights பற்றி அதில் பேசவே இல்லை. ஆனால் a person under the definition of convention should be considered if he is deprived of political rights but not of economic rights. அதாவது ஒருத்தவனோட ரெஃப்யூஜினா நீ எல்லாம் ஓட்டெலாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி he can be called as a refugee. உனக்கு இங்கே அந்த உரிமை எல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்கன்னா he can be called. ஆனால் அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கிக்கிட்டு கவர்மெண்ட்டே அதை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணால் he cannot be called as a refugee. இது வந்து ஒரு illogical-ஆன definition அப்படிங்கிறத சொல்கிறாங்க. If the violation of economic rights were to be included in the definition, it would clearly pose a major burden on the developed world. Because developed countries like US, UK அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஃபினிஷனே வேறு மாதிரி இருக்குது. இதில் எக்கனாமிக் க்ரைட்டீரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it will become a very big burden. India should not accede to the 1951 convention at a time when the North is violating it, both in letter and spirit. இது வந்து ஒரு ஸ்காலர் அவரோட வியூ பாயிண்ட். India must use its exemplary, though less than perfect history of refugee protection to win global conversation on the issue. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் இத்தனை நாள் நம்ம அவங்க எத்தனை பேரை காப்பாற்றிட்டு இருந்தோம் அதெல்லாம் வச்சு we should make sure that we are able to talk about this issue அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க.
So if we have refugee problem as we do, and the accession to the refugee convention in the manner it exists today is neither desirable nor pragmatic. What other options do we have to respond to the refugee situation we are faced with, and which is increasingly getting mixed up with the raging political debate on illegal migration to the country? So என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த ஆத்தரே நம்மகிட்ட கேட்குறாரு. இல்லீகல் மைக்ரேஷன் மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்லீகல் இமிக்ரேஷன் தான் ரெஃப்யூஜிஸ், அவங்களும் இவங்களும் ஒன்று. இல்லீகல் இமிக்ரேஷன்னா அது இமிக்ரேட் எதுக்கு வேணால் பண்ணலாம். அவங்க ஊரில் வேலை கம்மியாக கிடைக்கலாம், இல்லை இந்த ஊரில் வந்து ஏதாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு கூட மொத்தத்தில் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல், ரெண்டு சைடு கவர்மெண்ட்டுக்குமே தெரியாமல் உள்ள வரவங்க தான் இல்லீகல் மைக்ரன்ஸ். ரெஃப்யூஜி அடைக்கலம் தேடி வரவங்க, தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் சிஏஏ அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. Such a domestic refugee law should allow for temporary shelter and work permit refugees. இது வே ஃபார்வர்ட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முதல்ல அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ஒரு குட்டி வேலை. சரி, இப்போ ஏதாவது சின்ன சின்ன வேலை இவ்வளோண்டு சம்பளத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா போட்டு அவங்களுக்கு நம்ம அந்த ஒர்க் கொடுத்து தான் ஆகணும். Refugees may end up become illegal immigrants using illicit means. அவங்களுக்கு எல்லா வழியும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். நீ சும்மாவே உட்காந்துருக்கணும், உங்கள் நாட்டில் பிரச்சனையா, இங்கே வந்தியா, இங்கே நீ சும்மாவே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா that will become a problem. ஸோ அதுக்கு நம்ம illicit meansல அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ government that should do. The absence of a refugee law incentivizes illegal migration into the country. So it is neither protects the refugee nor helps stop illegal migration into the country. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, it's high time we should devise a law for this. The world knew him as Periyar's editor. இது சும்மா just have a read at this. This talks about Mr. Anai Muthu, who was editor of Periyar. He made sure that he was able to compile all the talks of Periyar. அவரை பற்றி தான் இந்த article. Just have a look at this. And this next article, this is another news. இதுவும் பொலிட்டிக்கல் டோன்ஸ் இருக்கு நியூஸ். ஜஸ்ட் ஹைலைட்டட் பார்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். டைம் டெஸ்ட் டைஸ், இது எதை பற்றினா இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறாங்க. ஆன் பைலேட்ரல் ஃப்ரண்ட் போத் சைட்ஸ் appear to make progress on strategic cooperation in energy, nuclear and space sectors, and Eurasian Economic Union அதில் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. agreements on military technical cooperation for joint production, எந்தெந்த ஏரியாஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. cutting edge military technology etc. While neither side referred to upcoming delivery of S-400 missiles, அதோட கான்ட்ராக்ட் வந்து $5 billion. They reaffirmed their commitment to defense partnership. இந்தியா அண்ட் ரஷ்யா என்ன ரிலேஷன்ஷிப்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டிஃபென்ஸ், as well as avenues for more investment in connectivity using the INSTC, அதாவது International North South Transport Corridor. இது வந்து second thing that you should remember. For example, Chennai Vladivostok Eastern Maritime Corridor, இதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம். Maritime Corridor starts from Vladivostok, அங்கே ஆரம்பித்து இங்கே சென்னை வரைக்கும் வருது. ஸோ எதுலெல்லாம் நமக்கு இப்போது இந்தியா ரஷ்யாவுக்கு என்னென்ன ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ரீசென்ட்லி ரெஃபர்ட் குவாட் as Asian NATO. Though he said both sides agreed military alliances in Asia were inadvisable and counterproductive, because Russia என்ன நினைக்குதுன்னா, military alliances நம்ம வைக்கிறது வேஸ்ட்டு. ஏதாவது ஒரு சைடு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது மிலிட்ரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா it will affect the peace of the whole region அப்படிங்கிறதுனால Russia is taking opposite stand. ஆப்கானிஸ்தான் இஷ்யூலையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, Russia wants to bring the Taliban into power shaking arrangement. ஆனால் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் ஆப்கானிஸ்தான் ஒரு கவர்மெண்ட் தான் இதை ரூல் பண்ணுமே தவிர தாலிபான் இதெல்லாம் ரூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஸ்டாண்ட். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் திஸ் 22%, ஆல்மோஸ்ட் 1/4. ஓகே, 1/4 of the candidates in Western Bengal Assembly poll have declared pending criminal cases. சிவில் இல்லை, கிரிமினல் கேசஸே இருக்குது. 92 lakh is the average asset of candidates in Western Assembly poll. ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இப்போ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் எலெக்ஷனில் அப்படின்னா, இவ்வளோக்கு மேலே சொத்து வச்சுருக்க கூடாது ஒருத்தவங்க, அப்படி இல்லைன்னா கிரிமினல் கேஸு சுத்தமாகவே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் ஹெல்ப் பண்ணும். அதர் தேன் தட் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் ஆர் பொலிட்டிக்கல் நியூஸ்.
So that's all for today. I hope I have covered all the important articles. You can just have a read at the highlighted PDF. You can find the highlighted PDF in our blog. The link will be given in the description box below. So that's all for today's news. I hope that was useful. Tune in tomorrow for tomorrow's news. Thank you.